வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 2/6/2026 மாத ஓய்வூதியம் வாங்கும் பென்ஷனர்களுக்கு 2 குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் கிடைத்திருக்கிறது. இது குறித்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து அரசு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்கள் ஓய்வூதிய பலன்கள் சார்ந்த குறைகளை கேட்டறிந்து தீர்வு காணக்கூடிய வகையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5/6/2026 வெள்ளிக்கிழமையன்று காலை 10:30 மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மண்டல இணை இயக்குனர் கருவூல கணக்குத்துறை அவர்கள் முன்னிலையில் ஓய்வூதியர் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஓய்வூதிய பலன்கள் குறித்து குறைகள் ஏதேனும் இருந்தால் மனு செய்ய விரும்பக்கூடியவர்கள் கீழ் காணக்கூடிய படிவத்தில் தெளிவாக எழுதி அதனை தவறாமல் இரட்டை பிரதிகளில் எதிர்வரும் 25/5/2026 புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு கிடைத்திடுமாறு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் 5/6/2026 கோரிக்கை படிவம் தவறாமல் கீழ் காணக்கூடிய அனைத்து விவரங்களையும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் அனுப்ப வேண்டும். மனுதாரர் பெயர், முகவரி, ஓய்வூதிய ஆணை எண், PPO நம்பர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் பெயர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் கடைசியாக பணிபுரிந்த பதவி மற்றும் அலுவலகம், அரசு அலுவலர் ஓய்வு பெற்ற தேதி, அரசு அலுவலர் இறந்த தேதி, தீர்வு செய்யப்பட வேண்டிய கோரிக்கையின் விவரம், இதற்கு முன்பு மனு செய்திருந்தால் அதன் விவரம், எந்த அரசு அலுவலரால் கோரிக்கை தீர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விவரம். மேலே கண்ட தகவல்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருணா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதேபோல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் ஆகாஷ் அவர்கள் வெளியிட்ட தகவலின் அடிப்படையில் ஓய்வூதியர் குறைதீர்ப்பு கூட்டம் 12/6/2026 அன்று நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய முதன்மை கூட்டரங்கத்தில் காலை 10:30 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் திருச்சி கருவூல கணக்குத்துறை மண்டல இணை இயக்குனர் கலந்து கொள்ள உள்ளார். ஓய்வூதியர்கள் தங்களுடைய குறைகளை எழுத்துப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அனுப்புமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டுள்ளது. மனுக்கள் இரட்டை பிரதியில் அனுப்பப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மனுக்களில் மனுதாரர் பெயர், அவர் ஓய்வு பெறும்போது வகித்த பதவி, முழுமையான முகவரி, ஓய்வு பெறும்போது பணியாற்றிய அலுவலகம், ஓய்வு பெற்ற நாள், ஆண்டு ஆகியவை குறிப்பிட வேண்டும். அதனோடு ஓய்வூதியம் தொடர்பாக என்ன குறை உள்ளது என்பதையும் விரிவாக எழுத வேண்டும். அந்த குறை தற்போது எந்த அலுவலகத்தில் அல்லது எந்த அதிகாரியிடம் நிலுவையில் உள்ளது என்பதையும் தெரிவிக்க வேண்டும். மேலும் ஓய்வூதிய கொடுப்பான எண் மற்றும் மனுதாரர் தொலைபேசி எண் இணைக்கப்பட வேண்டும். மனுக்கள் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் கணக்கு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நாகப்பட்டினம் 611003 என்ற முகவரிக்கு அனுப்பப்பட வேண்டும். மனுக்கள் 25/5/2026 அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 அறிவிப்புகள் சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் இருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.